வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம சந்திரா வந்துட்டு கார்த்தியும் ராஜாவும் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஊர் தலைவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. உடனே சந்திரா என்ன பண்றாங்கன்னா, எதுக்காக இந்த ராஜா அந்த ஊர் தலைவர்கள் கிட்ட போய் பேசிக்கிட்டு நிக்கிறான், அவனுக்கும் இந்த ஊர் தலைவர்களுக்கும் என்ன சம்பந்தம், எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சகஜமா பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சந்திரா பாக்குறாங்க. பார்த்ததோட சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நேரா கார்த்தியும் ராஜாவும் அந்த தலைவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல கொஞ்சம் தூரமா, அப்ப அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க. சந்திரா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவங்க நேரா சந்திராவை பார்த்து, வாங்கம்மா, நீங்க தானே சாமுண்டீஸ்வரி அம்மாவோட தங்கச்சி. சந்திரா சொல்றாங்க, ஆமா. அதை விடுங்க, நான் அதை பத்தி உங்ககிட்ட கேக்குறதுக்காக வரல. இப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவங்க யாரு? அதுல கார்த்தி அப்படிங்கிறவன் யாரு? இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, அதான் ராஜசேதுபதி ஐயாவோட பேரனை தானே கேக்குறீங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா, ராஜசேதுபதி ஐயாவோட பேரனை தான் கேக்குறேன். அவங்க சொல்றாங்க, அதான் வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு அம்சமா இருந்தாரே, அவருதான். இது கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு இருந்தது ராஜாவாச்சி. ஒருவேளை இவங்க ராஜாவா தான் சொல்றாங்களோ? எனக்கு என்னமோ அந்த காமெடி பீஸ பார்க்கும் பொழுது அவன் கண்டிப்பா கார்த்தியா இருக்க மாட்டான், இந்த ராஜ சேதுபதியோட பேரனா இருக்க மாட்டான் அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஒருவேளை அப்படி இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. சரி அப்படின்ட்டு சந்திரா அவங்கள பார்த்து, சரி ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. நேரா நம்ம கார்த்தி அவங்கள பாக்குறதுக்காக அங்க போய் பார்த்தா நம்ம சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரெண்டு பேருமே நல்லபடியா வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ராஜா பார்த்தாலுமே வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை பார்த்தாலுமே வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்ததோட சந்திராவுக்கு ஷாக்கு. இன்னும் இது முதல்ல ராஜா தான் வந்துட்டு வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு, ஆனா இப்போ வந்துட்டு இந்த கார்த்தின்னு சொல்றவன் போட்டிருக்கானே, சரி நம்ம போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு நம்ம சந்திரா நேரா அங்க போறாங்க. போயிட்டு ராஜாவை பார்த்து, ராஜா, நீ மட்டும் தானே முதல்ல வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு இருந்த, இப்ப எப்படி அவரும் போட்டிருக்காரு? அதுக்கு நம்ம கார்த்தி கேக்குறாரு, என்ன இப்படி பேசுறீங்க, கோயில் திருவிழா அப்படின்னு வந்துட்டா இதுதானே நம்மளோட பாரம்பரிய கலாச்சாரம், இத போயிட்டு குறை சொல்றீங்களே என்ன அப்படின்னு. சோ இது கேட்டதோட ராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள, இவங்க என்ன மாப்பிள்ள இப்படியே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ எதுக்கு எங்க வீட்டு ராஜா கூட க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு ராஜா, இது மாதிரி என் அக்காவுக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி ராஜ சேதுபதியோட பேரன் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, அதை பத்தி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இது கேட்டதோட சந்திரா சம பல்பு வாங்கி போறாங்க. இப்ப சந்திராவுக்கு குழப்பம். கண்டிப்பா இவனுங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த ராஜாவுக்கு இந்த கார்த்தியே தெரியாது, ஆனா ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்களே அப்படின்னு சந்திராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி என்ன பண்றாருன்னா, பிரமன் சொன்ன ஆளுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பிரமன் கேக்குறாரு, என்ன சிவனாண்டி ஐயா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க? சிவனாண்டி சொல்றாரு, நீதான் உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை அனுப்புறேன்னு சொன்னியல்ல, அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதோட அந்த ஆளு சொல்றாரு, அப்படியா, சரி சரி காத்துக்கிட்டு இருப்போம், கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு, வந்ததோட நம்ம பிளான செமையா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த ராஜராஜா இருந்தா தானே அந்த கோயிலுக்கு பூஜை நடக்கும், அவர் இல்லைன்னா எப்படி இந்த பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு அவர் வராரு போலீஸ். அவர் வந்ததோட பிரம்ம நேரம் அவரை பார்த்து, வாங்க சகல அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டி கேக்குறாரு, இவரே என்ன போலீஸா? அப்ப பிரம்மன் சொல்றாரு, ஆமா போலீஸ் தான். அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, இவரை வச்சு என்ன பண்ண போற? அப்ப பிரம்மன் சொல்றாரு, இவரை வச்சுதான் ஒரு சூப்பரான பிளான் பண்ணிருக்கேன். இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நேரா சிவனாண்டி வந்து பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திராவை பார்த்து, சந்திரா, என்ன சந்திரா இங்க வந்து என் கூட பேசிக்கிட்டு நிக்கிற? இந்த ஊர்க்காரவங்க யாராவது பார்த்தா உன் அக்கா கிட்ட போட்டு கொடுக்க போறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, போட்டு கொடுத்தா போட்டு கொடுக்கட்டும், ரொம்ப ஒரு பெரிய குழப்பத்துல நான் இருக்கேன்.
சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா, என்ன ஆச்சு, என்ன குழப்பம்? சந்திரா சொல்றாங்க, இது மாதிரி அந்த கார்த்தி இருக்கான்ல, இந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பீஸ் வந்திருக்கான்ல, அந்த காமெடி பீஸும் எங்க வீட்டு டிரைவர் ராஜா இருக்கான்ல, அவங்க ரெண்டு பேரும் என்னமோ பல வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கவே சந்தேகமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில கனெக்டடா இருக்காங்க. ஆனா அப்பதான் என்னமோ இன்ட்ரோ பண்ண மாதிரி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட மாதிரி சந்திச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப பார்க்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. இது கேட்டதோட சிவனாடி கேக்குறாரு, சந்திரா உனக்கு என்ன குழப்பம் அப்படிங்கறது தெளிவா சொல்லு. சந்திரா சொல்றாங்க, என்னங்க எனக்கு என்னமோ என் வீட்டுக்கு வந்த அவன் தான் அந்த கார்த்தியா இருப்பானோன்னு தோணுது, அந்த ராஜ சேதுபதியோட பேரனா இருப்பானோ அப்படின்னு தோணுது. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா என்ன சந்திரா, ஏதாவது கனவுல கண்டுட்டு வந்துட்டியா? இங்க பாரு, அந்த சாமுண்டீஸ்வரிய கண்டிப்பா யாராலையும் நெருங்க முடியாது. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் கூட அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அக்காவை யாராலையும் நெருங்க முடியாது அப்படின்னு. ஆனா நடக்கிறதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அக்கா நல்லா ஏமாந்த மாதிரி தெரியுது. நம்மளையும் நல்லா ஏமாத்திட்டாங்க. அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு அந்த காமெடி பேஸ காமிச்சா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கு வந்திருக்கான் பாருங்க, அவனை மட்டும் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு காமிச்சா எல்லாருமே நம்புவாங்க. அந்த அளவுக்கு அவன் அப்படி இருக்கான். இது கேட்டதோட சிவனாடி சொல்றாரு, சரி சந்திரா நீ கவலைப்படாத, என்ன உண்மை அப்படிங்கறத சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அவனோட போட்டோ இருக்குல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, இந்த ராஜாவோட போட்டோ தானங்க, உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி இந்த ஊருக்குள்ள உள்ள யாருக்கிட்டையாவது இவனோட போட்டோவை காமிச்சு இவன் யாரு அப்படின்னு கேட்டா சொல்லிட போறாங்க. தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்ல போறாங்க, தெரியலைன்னா தெரியுதுன்னு சொல்ல போறாங்க. இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க இந்த விஷயத்த பத்தி நான் எப்படி யோசிக்காம இருந்தேன், சரிங்க நீங்க எல்லாருக்கிட்டையும் காமிங்க. இது கேட்டதோட சிவனாண்டியும், சரி உனக்கு இன்னும் 1/2 hourல இவன் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும், நீ கவலைப்படாத. இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க நீங்க மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவனை பத்தின ஒரு மைனஸ் விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உடனே போயிட்டு அக்கா கிட்ட சொல்லி கண்டிப்பா அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். இது கேட்டதோட சிவனாண்டியும், சரி சந்திரா நீ போ, ஃபர்ஸ்ட் என் கூட நிக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். இது கேட்டதோட சந்திராவும் சரி அப்படின்ட்டு போறாங்க. அப்புறமா சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு பேசிட்டு நிக்கிறாங்க. சந்திரா சொல்றாங்க, அக்கா இந்த மாதிரி கோவில் திருவிழாவுக்கெல்லாம் வருவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நான் மட்டும் என்ன எதிர்பார்த்தா காத்துக்கிட்டு இருந்தேன், எல்லாமே என் தலை விதிப்படி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை. இங்க வந்ததுக்கு முழு காரணமே என் பொண்ணு ரேவதி மட்டும்தான். அவ இப்படி என்ன அடம் பிடிக்காம இருந்திருந்தா நான் ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன். இந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கறது என் தலையெழுத்தும் கிடையாது. யாரோ எப்படியோ கெட்டு போறாங்க அப்படின்னு நான் இருந்துருவேன். ஆனா என்ன பண்றது, என் பொண்ணு ரேவதி இந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்ணதுனாலதான் நான் வரும்படி ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் வருவேன் அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. இது கேட்டதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, சரிக்கா ஆனா ஒண்ணு, என்னைக்கும் சரி இந்த கோவிலை விட்டு போகும் பொழுது கூட இவங்க மேல உள்ள பழைய பகைய மட்டும் நீ மறந்துடாத. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன சந்திரா இப்படி பேசுற, என்னோட பெத்த அம்மாவையும் என் அக்காவையும் என் கண்ணு முன்னாடி இழந்திருக்கேன். அவங்களுக்காக நான் ரொம்ப பெரிய கோபக்காரியா மாறி இருக்கேன். நான் மட்டும் இப்ப அவங்க பண்ண அந்த துரோகத்தை எல்லாம் மறந்தேன்னு வச்சுக்கீங்க, என்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அந்த ராஜ சேதுபதி என் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே நாசமாக்கிட்டான். இல்லைன்னா என் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப உன் வாழ்க்கையும் இப்படி இருக்கிறதுக்கு அவன் தானே காரணம். அதனால நான் கண்டிப்பா இந்த குடும்பத்தோட என்னைக்குமே நான் ஒத்துமையா இருக்க மாட்டேன். இந்த கோவிலை விட்டு போறதுதான் கடைசி. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊருக்கே வரக்கூடாது. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா நல்ல வேலைக்கா, எங்க நீ எல்லாத்தையும் மறந்துட்டியோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்னைக்குமே இந்த குடும்பத்து மேல உள்ள பகைய மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம பரமேஸ்வரிய காமிக்கிறாங்க. பரமேஸ்வரி ரேவதியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி இங்க பாருமா, இந்த கோவிலோட அலங்காரத்தை எல்லாம் பாத்தியா, இது எல்லாமே உன் தாத்தா ரெடி பண்ணது. இதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லாம இருக்கு பத்தியா. தாத்தா அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி பாட்டி, தாத்தா இப்ப எங்க? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா, நீ கவலைப்படாத. இங்க பாருமா,
அதோட இந்த ஊருக்கு குறி சொல்றது அவதான். கண்டிப்பா அவரு எல்லாருக்கும் நல்லபடியா குறி சொல்லுவாரு அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஊர் திருவிழாவுல அவரோட குறி சொல்றத பாக்குறதுக்காகவே அத்தனை பேர் வருவாங்க. நீ இன்னைக்கு பார்க்க தானே போற. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்படியா பாட்டி? பாட்டி சொல்றாங்க, ஆமா ரேவதி, அப்படியே உன் வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு அவர் சொல்லிடுவாரு. நீ பல குழப்பத்துல இருக்க அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும், சரியா? ரேவதியும் அவங்க பாட்டி சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா கோயில சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ரேவதியோட கைய பிடிச்சு ரேவதியோட கையில ஒரு கயிறை கட்டி விடுறாங்க. அப்பதான் ரேவதி கேக்குறாங்க, என்ன பாட்டி இது? அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா ரேவதி, இது மாதிரி இந்த கோவில்ல தான் எனக்கும் உன் தாத்தாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அதே மாதிரி அபிராமி நாச்சியாவுக்கும் கல்யாணம் நடந்தது இங்கேதான். அதே மாதிரி உன் கல்யாணமும் இங்க நடக்கலன்னாலும் இந்த கோயிலோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். அதனாலதான் இந்த கயிறு கட்டி விட்டேன். நீ ஒரு பொண்ணோ பையனோ பெத்து கொடுத்துட்டியன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப போதும். என் பேர பிள்ளைகளோடதான் என்னால கையில தூக்கி கொஞ்ச முடியல. அட்லீஸ்ட் உன் பேர பிள்ளைகளோடையாவது நான் கையில தூக்கி கொஞ்சம் விளையாடணும். இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதியோட மனசுல என்னன்னா, இந்த ஊரை விட்டே நான் போக போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டே நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கிழவி கூட? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி என்னம்மா இப்படி பேசுற? என் பேத்தி கூட இன்னைக்கு 2 நாள் தான் இருக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்க போற. அது வரைக்கும் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை வாழ விடு. அப்ப ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா பாட்டி ரொம்ப பாவமா, ஏமா இப்படி பாட்டிய ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி அவ செஞ்ச துரோகத்தை பத்தி தெரிஞ்சும் நீ இப்படி பேசுறது உனக்கு எப்படி வெக்கமா இல்லையா? ரேவதி சொல்றாங்க, அம்மா அது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதையே எல்லாரும் மறந்திருப்பாங்க. நீங்க அதையே பிடிச்சு தொங்கிட்டு இவங்களை ஒவ்வொரு நேரமும் அவமானப்படுத்துறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் ரேவதி, ஏன் மனசுல உள்ள கவலைய பத்தி நீ யோசிக்க மாட்டியா? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, தயவு செஞ்சு அதை பத்தி மறந்துரு. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. அதுக்காக காலத்துக்கு இப்படி பகையவே சுமந்துகிட்டு இருக்க முடியாதுல்ல. அமைதியா இருங்க. இது கேட்டதோட நம்ம பாட்டிய நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி ரேவதி, எனக்காக நீ உமா கிட்ட சண்டை போட்டு நீ அவங்க கூட பிரச்சனையை வளர்த்துக்க வேணாம், நீ போமா. இது கேட்டதோட ரேவதி பாட்டிய பார்த்து, சாரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரிய பார்த்து, பரமேஸ்வரி கொஞ்சி குழாவி மறுபடியும் இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்னு நீ நினைப்புல சுத்திக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்ன நினைச்சாலும் நடக்காது பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா போறாங்க. அப்ப பரமேஸ்வரி நேரா சாமிய பார்த்து, அப்பா உன்னை நம்பிதான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கேன். நீதான் எப்படியாவது எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி கும்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரியோட கோவத்தை தணிக்கிறது நீதாப்பா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா நம்ம சந்திரா என்ன பண்றாங்கன்னா, சிவனாண்டி எப்ப உண்மையை சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சிவனாண்டி என்ன பண்றாருன்னா, நம்ம ராஜாவோட போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோவை கோயிலுக்கு வந்த ஒரு சில பேர்கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்சு, உங்களுக்கு இதெல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க நேரா அந்த போட்டோவை பார்த்துட்டு, ஐயா இவர் யாரு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தர் நிறைய பேர்கிட்ட போட்டோவை காமிச்சு, இது உங்களுக்கு யாருன்னு தெரியுமா கேட்கும்போதுதான் ஒருத்தர் சொல்லிடுறாரு, இவர்தான் ராஜ சேதுபதியோட பேரை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊருக்கு செம்ம சூப்பரா சண்டை போட்டு இந்த கோவில திறந்ததே அவர்தான். அத்தைய கூட்டிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துவேன் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியிலேயே மாசா சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி அத்தை மாமா குடும்பத்தை கூட்டிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா கொண்டாடிட்டாரே. இது கேட்டதோட நம்ம சிவனாண்டி அதிர்ச்சியாகி, இங்க பாருங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. அவங்க கேக்குறாங்க, இவரை எதுக்கு 100 தடவை பார்க்கணும்? ஒரு தடவை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருமே. இது கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இங்க பாருங்க, தயவு செஞ்சு எதுவும் தெரியாம உளராதீங்க. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, ஐயா நாங்க எதுக்கு உளரணும்? ராஜ சேதுபதி ஐயாவோட பேரனே இவர் தான். நீங்க யாருகிட்ட வேணாலும் கேளுங்க, இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு சிவனாண்டி. இந்த விஷயத்த பத்தி நம்ம சந்திரா கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்ட்டு சிவனாண்டி நேரா சந்திராவுக்கு போன் பண்ண. சந்திரா போனை பார்த்துட்டு, அவர் தான் போன் அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு போன் எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா நான் உன்னை நேர்ல பாக்கணும், சீக்கிரமா கோயிலுக்கு பின்னாடி நிக்கிறேன். சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திரா சிவனாண்டிய பாக்குறாங்க.
அப்ப சிவனாண்டி நேரா சந்திரா கிட்ட, சந்திரா நம்ம ஒட்டுமொத்த எல்லாரையுமே முட்டாள் ஆக்கிட்டான். அதுக்கு சந்திரா கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு? சிவனாண்டி சொல்றாரு, என்ன ஆச்சா? இத்தனை நாளும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு டிரைவர்னு நடிச்சுக்கிட்டு இருந்தானே, அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன். அந்த பரமேஸ்வரி இருக்கால, அவ எப்படி சவால் விட்டா? அவளோட பேரனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டால, அதே மாதிரி கல்யாணத்தையும் முடிச்சிட்டா. இப்ப கார்த்தின்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கானே, அவன் கார்த்தி கிடையாது, அவன் ராஜா. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சந்திரா. எனக்கு அப்பவே எனக்கு சந்தேகங்க. ஆளையும் தோரணையும் பார்த்தா இவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அதே மாதிரி ஆகிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, சந்திரா இப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இத போயிட்டு நான் உடனே அக்காட்ட சொல்றேன். சிவனாண்டி சொல்றாரு, உடனே போய் சொல்லு, அவனை பத்தின உண்மையான முகத்தை நிரூபிச்சு அவனை இந்த இடத்த விட்டு துரத்து. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம கார்த்திய சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், இங்க வா. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, அக்கா நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் முட்டாளாக்கிட்டாங்க. இத்தனை நாளா அந்த பரமேஸ்வரியோட பேரை இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும் அப்படின்னு பரமேஸ்வரி என்னெல்லாம் பிளான் பண்ணா, அந்த பிளான் எல்லாத்துலயுமே அவ ஜெயிச்சுட்டாக்கா. இப்ப ரேவதியை கல்யாணம் பண்ணி இருக்கிறது அந்த ராஜ சேதுபதியோட பேரன் தான். நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் முட்டாளாக்கிட்டா அவ. அப்ப சாமுண்டீஸ்வரி, என்ன உளர்ற, இங்க பாரு, அந்த ராஜாவையா சொல்ற, இங்க பாரு, அவர் இப்படியெல்லாம் போய் சொல்ல மாட்டாரு. உனக்கு ஆரம்பத்துல இருந்தே ராஜாவை பிடிக்காது அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதுக்காக நீ இப்படியா சொல்லுவ? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் சொல்றது உண்மைதான். வேணா ராஜாவோட போட்டோவை இந்த ஊர்ல உள்ள யார்கிட்ட காமிச்சு அவர் யாருன்னு கேளுங்க. உடனே சந்திரா வந்து பக்கத்துல உள்ள லேடி கிட்ட, இங்க பாருங்க, இது யாருன்னு சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, இவர் தான் ராஜ சேதுபதியோட பேரன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்பயாவது நான் சொல்றத நம்புறியா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவமா கையில துப்பாக்கியோட போறாங்க. அங்க நிக்கிற கார்த்திய நேரா துப்பாக்கியை காமிச்சு, ஏய் நீ யாருன்னு சொல்லு. இப்ப கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. சாமுண்டீஸ்வரி நிக்கிறாங்க, சந்திரா நிக்கிறாங்க, பரமேஸ்வரி பாட்டி இங்க இருந்து வந்துடுறாங்க. பரமேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி என்ன பண்ற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன உன் பேரனை எதுவும் பண்ணிடுவேன் அப்படின்னு பயத்துல நிக்கிறியா? சாமுண்டீஸ்வரி இப்படி சொன்னதோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி, கார்த்திக்கே ரொம்ப ஷாக்கு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன என் அக்கா உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு பயத்துல நினைக்கிறியா? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, என்னதான் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க பண்ண காரியத்துக்கு பேசி எல்லாம் தீர்க்க முடியாது, தீர்த்துட்டு தான் பேச முடியும் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.